இந்த காலவெளியிலே நான் உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்துக்கொண்டதான தலைப்பு விதையும் நிலமும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பிரசங்கம். இயேசுவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 39 உவமைகளின் மூலமாக ஆண்டவர் பேசினார். உபமான்னு சொல்லுவாங்க, பேரபிள்ஸ் சொல்லுவாங்க. ஆண்டவர் எத்தனை உவமைகளை பேசினார் என்று சண்டே ஸ்கூல் பிள்ளைகிட்ட கேட்ப மாதிரி இருந்தால் அந்த பிள்ளைகள் சொல்லும் 39 உவமைகளை ஆண்டவர் பேசினார். அதில் முதலாவது உவமை என்ன என்று நம்ம பார்ப்போமா இருந்தால், உவமைன்னு சொன்னாவே அன்றாட வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தப்படும் அல்லது தெரிந்த காரியங்களை கொண்டு தெரியாத ஆவிக்குரிய ஆழமான காரியத்தை விளங்கப்படுத்துவது. இப்படியாப்பட்ட காரியங்களை விளங்கப்படுத்துறதுல இயேசுவை போல வேறு யாரும் இல்லை. அழகான சத்தியங்களை, ஆழமான சத்தியங்களை, நமக்கு தெரிந்த காரியங்களை, காண்கிற காரியங்களை கொண்டு ஆண்டவர் விளங்கப்படுத்தும் போது அது உள்ளத்தில் பெரிய ஆழத்தை தொடுகிறதாக இருந்தது. ஆகவே இந்த பிரசங்கம், இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிறதான விதையும் நிலமும், அவர் சொன்னதான எத்தனாவது உவமைன்னு பார்ப்போமா இருந்தால் முதலாவது உவமை. ஆகவே இந்த உவமைகளை குறித்து கட்டாயம் நீங்கள் பல பிரசங்களை கேட்டிருப்பீர்கள், சண்டே ஸ்கூலில் கற்றிருப்பார்கள். ஆனால் இந்த காலவேளையில் ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை பழமையாக இருந்தாலும் புத்துயிரோடு நமக்கு வந்து நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியது. ஆமென். இந்த காலவேளையிலே நாங்கள் திருப்பிக் கொள்வோம் மாற்கு புத்தகத்துக்கு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை கவனிப்போம். யாராவது வாசிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா இருந்தால் நல்லாயிருக்கும். மாற்கு புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை இந்த உவமைகளை குறித்து ஆண்டவர் மாற்கு புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதே போல மத்தேயு புத்தகத்திலே 13வது அதிகாரத்திலே கவனிக்கிறோம், லூக்கா புத்தகத்திலே 8வது அதிகாரத்திலே கவனிக்கிறோம். இந்த நாளிலே தியானத்துக்கு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை தியானிக்க போகிறோம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ணத் தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். இந்த காலவெளி பாச வினோத் சொல்லுகிறார், உங்களுக்கு சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமே. இந்த காலவேளையிலே ஆண்டவர் இயேசு இந்த அழகான ஓமையை இவனமாக வர்ணித்து காண்பிக்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் புறப்படுகிறான். புறப்படும் போது விதைகள் விதைக்கப்படுகிறது. சில விதைகள், இந்த விதைகள் கவனிக்கும் போது நாங்கள் 3 விஷயத்தை கவனிக்க போகிறோம். விதைக்கிறவன் ஒருவன் இருக்கிறான், அதாவது வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள். அதே போல அந்த இடத்துல கவனிக்கிறோம், விதை என்று சொல்லப்படுகிறது. விதை என்றால் இந்த காலவெளியில் நான் செய்கிறேன் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் விதைகளாக இருக்கிறது. நிலம் என்று சொல்லும்போது நம்முடைய இருதயமாக இருக்கிறது. ஆகவே இந்த பின்னணிகளை கொண்டு ஆண்டவர் இயேசு பேசுகிறார். இதை கவனிக்கும் போது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதான அநேக ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் நேரம் சுருக்கமாக இருக்கிறபடியால் இதை நாங்கள் சீக்கிரமாக கவனிக்க போகிறோம். இந்த இடத்துல கவனிக்கிறோம், விதைக்கிறவரும் ஒருவரே, விதையும் ஒன்றே, ஆனால் நிலங்கள் வேறுபடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் இந்த இடத்திலிருந்து நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அநேக வருஷங்களாக நாங்கள் பிரசங்கங்களை கேட்கிறோம். பிரசங்கிக்கிறவர்கள் ஒருவராக இருக்கிறார்கள், ஒரே விதமானவர்களாக இருக்கிறார்கள். வார்த்தையும் பகவத்கீதையில் அல்ல, அல்லது திருக்குரான் அல்ல, அல்லது வேற ஏதாவது புத்தகத்தில் அல்ல, பைபிளிலிருந்து தான் பேசப்படுகிறது. ஆனால் உள்வாங்குகிறதான நிலம் என்று சொல்லப்படுகிறதான நம்முடைய இருதயம் வேறுபட்டதாக இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே 4 விதமான நிலங்களை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு இதை பேசியிருக்கிறார். நாங்கள் கவனிக்கிற முதலாவது விதை விழுந்த இடம் எங்கே என்று பார்ப்போமா இருந்தால், வழி அருகே விழுந்த விதை.
ரெண்டாவது நாங்கள் கவனிப்போமா இருந்தால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கட்பாறையிலே விழுந்த விதை. மூன்றாவது நாங்கள் கவனிக்கிறோம் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்த விதை. நாலாவது நாங்கள் கவனிக்கிறோம் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. 4 விதமான இடத்திலே விதை விதைக்கப்படுகிறது. இப்போ இந்த 4 விதத்திலே நாங்கள் முதலாவது பார்க்கிறதான விஷயம் தான் வழி அருகே விதைக்கப்பட்டதான விதை. இதில் விவரங்களை குறித்து 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் கவனிக்கிறோம். 4வது அதிகாரம் 15வது வசனத்திலே முதலாவது விதையின் விழுந்த இடத்தை குறித்து கவனிக்கலாம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். ஆகவே இந்த விதைக்கிறதான விதை முதலாவது எங்கிருந்து விழுகிறது என்றால் வழியருகே விழுகிறது என்று கவனிக்கிறோம். ஆகவே அந்த விதைக்கிறவன் அந்த காலத்தில் நம்ம பார்ப்போம் தான் ஒரு பெரிய பைய போல கட்டியிருப்பார். அதில் விதைகளை அள்ளுவார். விதைகளை எடுக்கிறதல்ல, அள்ளுவார். அள்ளி வண்ணமாக வீசுவார். வீசும்போது விழுந்ததான இடங்களை குறித்து தான் இந்த இடத்துல விவரங்களை ஆவியானவர் தந்திருக்கிறார். முதலாவது விழுந்ததான இடம் வழி அருகே, பாத், சாதாரண வழியிலே விழுந்தது, பண்படுத்தப்படாத இடத்திலே விழுந்தது. அந்த விழுந்த விதை என்ன நடந்தது என்று ஆண்டவர் இயேசு காண்பித்து கொடுக்கிறார் என்றால் பிசாசானவன் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க பறவை வந்து எடுத்துக்கொண்டு போனது என்று. இந்த இடத்துல இந்த பறவை என்று ஆண்டவர் இயேசுவே வேதத்துக்கு தெளிவுபடுத்துகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு அன்றைக்கு சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கும் நமக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். விழுந்த விதையை யார் எடுத்தது என்றால் அந்த இடத்துல சத்ருவானவன் வந்து, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்க, வசனத்தை கேட்டவுடனே, இந்த காலவெளியில் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க, சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். இந்த காலவேளையில் நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்படியாக வருகிறோம். வார நாட்களிலே ஜெபங்களிலே கலந்து கொள்கிறோம். வாரத்தில் நாட்கள் ஆரம்பிக்கும் போது டிவோஷன் டைம், நமக்கு ஜெபம் டைம்னு ஒன்று இருக்கிறது. இந்த நேரங்கள் எல்லாம் விதைக்கிற நேரங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு போதகர் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு விதைக்கும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சண்டே ஸ்கூல் மூலமாக பிள்ளைகளுக்கு விதைகள், ஆண்டோடைய வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. ஆனால் சாத்தான் என்ன செய்கிறான்? வசனங்களை நம் இருதயத்துக்குள்ளே போக விடாதபடிக்கு மேலே விழுகிற வழியருகே விழுந்தது போல வசனங்கள் உள்ளத்திலே பதியாதபடிக்கு மேலோட்டமாக விட அவன் திருடி விடுகிறான் என்பதை இந்த இடத்துல காண்பிக்கிறோம். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்டு சரியாக நடக்க முடியாத இருதயத்துடைய நிலைமை இந்த இடத்துல காண்பிக்கிறோம். உணராத இருதயம், கடினமான இருதயம் சாத்தான் எடுத்து போடுகிறான். இந்த காலவெளியில் ஆண்டோடைய வார்த்தையை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பேசிக்கொண்டிருக்கும் போதே சிலர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கிச்சன் வேலை நடந்துச்சா இல்லையா? சிலர் யோசிக்கிறீங்க, போகும்போது மழையில் மாட்டிடுவோமா இல்லையா? சிலர் யோசிக்கிறீங்க, அன்னைக்கு நடந்த சம்பவம் இன்றைக்கு ஒரு ஆளை பார்க்கும்போது இவர் அப்படி என்னை ஏசினார் தானே அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் வருது. ஸோ பலவிதமான ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தைகளை பிசாசு என்ன செய்கிறாள்? எடுத்து விடுகிறாள். நம்முடைய உள்ளத்தில் இந்த வார்த்தை போகுமா இருந்தால் ஏற்படுத்த போகிற மாற்றங்கள் நமக்கு தெரியாவிட்டாலும் ஆண்டவருக்கும் தெரியும், அதே போல பிசாசுக்கும் தெரியும். இந்த வார்த்தை உள்ளத்திலே போகுமா இருந்தால், ஆழத்துக்குள்ளே போகுமா இருந்தால் விடுதலையை கொண்டு வரும் என்று பிசாசுக்கு தெரியும். வார்த்தை வாழ்க்கையிலே ஆழத்துக்கு போகுமா இருந்தால் தேவனுடைய நோக்கத்துக்காக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படும் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழத்துக்கு போகுமா இருந்தால் ஆறுதல் உண்டாகும் என்பதை அவனுக்கு தெரியும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆழத்துக்கு போகுமா இருந்தால் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நம் வாழ்க்கையை எழுப்பும் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். அதனால தான் வார்த்தை கேட்கும்போது சிலருக்கு நல்ல தூங்குற டைம் எப்பன்னா, நமஸ்காரம் பண்ணும்போது நல்லா இருப்போம், ஹாயா இருப்போம். வார்த்தை கேட்கும்போது அப்படி கண்ணு சொல்லட்டும். சில வேளைகளில் சில காரணங்கள் ஒன்று தான். சிலருக்கு சுகர் இருக்குமா இருந்தால், டயபெட்டிக் இருக்குமா இருந்தால் டேப்லெட் குடிக்கிறோம். மெட்ஃபார்ம் குடித்த மாதிரி இருந்தால் அப்படி ட்ரௌசியாக இருக்கும், மயக்கமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் டேப்லெட், ப்ரெஷர் டேப்லெட் குடிப்போமா இருந்தால் கொஞ்சம் டல்லாக இருக்கும். சில வேளை நைட் டியூட்டி செஞ்சுருப்போமா இருந்தால் டல்லாக இருக்கும். அது நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிற இருதயத்தோடு இருக்கிறோம். ஆனாலும் சிலருக்கு ஆண்டோடைய வார்த்தை விதைக்கப்படும் போது அது ஒரு பெரிய நோக்கத்துக்காக ஆண்டோடைய வார்த்தை அன்றைக்கு வருகிறது. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பும் போது அது வெறுமையாக வராதபடிக்கு
ஒரு நோக்கத்தை நிறைவேற்றி விட்டு வரும்படியாக அனுப்புகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் எதை செய்கிறார்? வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? அந்த வார்த்தை நம்முடைய வழியருகே விழுந்தது போல விரும்பாயிருந்தால் நாங்கள் வந்த விதமாக தான் போவோம். ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்திலே படுமா இருந்தால், இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பிசாசு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அவங்கள குறித்து பெரிய அப்செட் ஆகவே மாட்டா. வார்த்தை சரியாக கேட்காம பல யோசனைகளோடு இருப்பாங்களா இருந்தால், பல திட்டங்களோடு இருப்பாங்களா இருந்தால், அவங்கள குறித்து சத்துருக்கு சந்தோஷமாக இருக்கும். தூக்க மயக்கத்தோடு இருப்பாங்களா இருந்தால், ஏன்னா வார்த்தைக்கு போயிருச்சுன்னா வாழ்க்கை மாறுனுச்சுன்னா அவனுடைய ராஜ்யத்துக்கு பெரிய இழப்பு வரும் என்பதை குறித்து அவன் அறிந்து அவன் என்ன செய்கிறான்னா, அப்படியாப்பட்டவர்களை குறித்து சந்தோஷப்படுகிறான். அந்த கால வேளையிலே ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கதான நீங்களும் நானும் வார்த்தையை நேரம் வரும்போது அதை கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் அதிலே ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை இருக்கிறது. நாங்கள் வாசிக்கிறோம் பைபிளில் மார்த்தாள் என்கிறதான பெண்ணுடைய கதையை குறித்தோம், மரியாள் என்பதான பெண்ணுடைய கதையை குறித்தோம். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள், ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதை தெரிந்து கொண்டாள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து கேட்பதான வார்த்தை. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எல்லாம் விருப்பம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விருப்பம், ஆண்டவருக்காக ஓட விருப்பம், ஆண்டவருக்காக சாதிக்க விருப்பம், ஆனால் அமர்ந்திருந்து நோட் எடுக்க, அமர்ந்திருந்து வசனங்களின் மேலே ஃபோக்கஸ் பண்ண, அமர்ந்திருந்து ஆவியானவரே இந்த நாளில் என்னோடு பேசும் என்றதான சத்தத்துக்கு இடம் கொடுக்க அநேகருக்கு டைம் இல்லாத போல உணர்கிறோம். நிகம்பு ஏஜ் சேர்ச் அப்படியாப்பட்ட சேர்ச் இல்லை, நோட் எடுக்கிற சேர்ச். ஆமென். அதை ஹார்ட்டுக்கு போடுற சேர்ச், அதை அபியாசப்படுத்தி ஆவிக்குரிய ரீதியில் வளர்வதற்காக அர்ப்பணிக்கப்படுற சேர்ச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கைகளை தட்டி இந்த காலவெளியில் வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இன்றைக்கு உள்ள மெசேஜ் ரொம்ப முக்கியமான மெசேஜ். ஏன்னா மற்ற எல்லா மெசேஜுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. வசனம் போகிறதான நோக்கம் நிறைவேற்ற ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக தேவனுடைய வசனத்தை கவனிக்காதபடியால் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். அநேகர் அதை கவனிக்காதபடியால் அநேகர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு கவனிக்கிறவர்களாக இருந்தால், ஸ்லைடு மாற்றுக்கணும், நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு கவனிக்கிறவர்களானால் பெரிய வெற்றியின் பாதையில் நடக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த காலவேளையிலே யாராவது தோல்வியோடு வந்திருப்பீர்களானால், இந்த காலவேளையிலே தோல்வி குடும்பத்தை நோக்கி வந்திருக்குமா இருந்தால், தோல்வி தனிப்பட்ட வாழ்க்கையை நோக்கி வந்திருக்குமா இருந்தால், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நான் கவனமாய் கவனிக்கிறேன் என்று யாராவது இந்த இடத்தை சொல்வீர்களானால், ஒரு பெரிய வெற்றி உங்களுக்காக வரப்போகிற நாட்களிலே காத்திருக்கிறது. அந்த பாதையிலே நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆமென். பெரிய வெற்றி நாளைக்கு வரப்போகிறது என்றால், அடுத்த மாதம் வரப்போகிறது என்றால், அடுத்த வருஷம் வரப்போகிறது என்றால், 10 வருடங்களுக்கு பின்பாக வரப்போகிறது என்றால் திடீரென்று வருகிறதல்ல. என்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதற்காக அந்த பாதையிலே செல்லுகிறோமோ, அந்த பாதை தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவை நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கதான நீங்களும் நானும் கையை நல்லா உயர்த்தி, கொண்டு வந்தவர்கள் கைகளை நல்லா கையை உயர்த்தி சொல்லுவோம், நான் தேவனுடைய வசனத்தை கேட்பேன், தேவனுடைய வசனத்தை கவனிப்பேன். அப்படி செய்யும் போது நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். ஆமென். நீங்கள் வெற்றியின் நாட்களை பார்க்கிற பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி இருக்கலாம். இந்த நாளிலே படும் தோல்விகளின் மேலே தோல்வி சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளத்தை பாரப்படுத்தலாம். சில வேளையில் வார்த்தையை கேட்பமா இருந்தால் அழுகதான் வரும். அப்படியாப்பட்ட இடத்துல எல்லாம் ஃபெயிலியர் 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 ஃபெயிலியர், படிப்பில் ஃபெயிலியர், குடும்பத்தில் ஃபெயிலியர், பொருளாதாரத்தில் ஃபெயிலியர், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபெயிலியர், எல்லாம் ஜீரோ இல்லை மைனஸ்கே போயிடுச்சு பாஸ்டர். ஆனால் அந்த காலவெளி கர்த்தருடைய வார்த்தை யாராவது கேட்கிறவர்கள் இந்த இடத்துல இருப்பீர்களானா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயமாகிய நிலத்தில் ஆழத்துக்குள்ளே போவதற்கு இடம் கொடுப்பீர்களானால் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை காண கர்த்தர் நாட்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இது சிலருக்கு தீர்க்க தரிசனம். சிலர் இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை படித்துக் கொள்ளுங்கள். எதுக்காக அர்ப்பணியுங்கள். நிலைமைகள் மாறுகிறதை உங்கள் கண்களும் பார்க்க, அந்நிய கண்களும் பார்க்க. ஆண்டவர் அதை செய்வாரா? செய்வார். செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி இந்த காலவெளியிலே, நீர் எனக்காக யாவையும் செய்வீர் ஆண்டவரே, செய்து முடிப்பீர். இந்த பிரசங்கத்தை எத்தனை தடவை நம்ம கேட்டாலோ இதில் ஆவிக்குரிய ஆழம் இருக்கிறது. ஆமீன் சொல்லுவோமா? சோக்ரட்டிஸ் சொல்றார், நான் இளம் வயதாக இருக்கும்போது
நான் எனக்கு எல்லாம் தெரியும் நினச்சேன். அப்படி தானே இந்த டீனேஜர்ஸ் யங் பீப்புள் அப்படின்னு நினைப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நோ நீட் டு டீச் மீ. கொஞ்சம் கல்யாணம்லாம் கட்டி கொஞ்சம் காலம் போகும்போது, கொஞ்சம் படிப்பு காரியங்களெல்லாம் முன்னெடுத்து போகும்போது, அப்படியே அவ்வளோ பெருசாக விஷயம் தெரியாமல் தான் இருக்கிறோம் இல்லையா? நான் நினச்சேன் தெரியும்னு, கொஞ்சம் தெரியாதுன்னு நினைக்கிறோம்னு சொல்கிறார் சாக்ரட்டிஸ். சொல்கிறா, நான் கொஞ்சம் தெரியாதுன்னு தான் நினச்சேன் கொஞ்சம் காலம் போகும்போது. வயசு போன பிறகு, முதிர்ச்சின்னு சொல்லுவாங்க, அது வந்த பிறகு அப்போ தான் நான் நினச்சேன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ட்டு. இந்த இடத்துல காலைவெளியில் சொல்லுவீங்களா, அது எனக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு, நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அர்த்தம். சோக்ரட்டிஸ்கே தெரியல. நான் தெரியும் தான், சோக்ரட்டிஸ்னால் எந்த பாஸ்டர்னு கேட்க வேணாம், அவர் வந்து கிரேக்க தத்துவ ஞானி. அவர் சொல்கிறார், நான் வயது போன காலத்தில் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ட்டு. இந்த காலவில் ஆண்டோடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, இந்த நாளில் ஏதாவது கற்றுக்கொள்ள எனக்கு வருமா, வரப்போகிற நாட்களில் ஆண்டோடைய சமூகத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதான் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற எண்ணங்களோடு வருவமாயிருந்தால், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர் மட்டுமல்ல, இருதயத்துக்குள்ளே தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வார்த்தை வருகிறது. மாத்தா சொல்றார், ஆண்டவரே நீர் அன்று வந்திருப்பீரானால், இந்த இடத்துல இருந்திருப்பீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டார். அவள் பார்த்து கொண்டிருக்கிறார் கடந்த காலத்தின் தேவனாகவே. அந்த தேவன் தனக்கு முன்பாக நிற்கிறார் என்பதை அவர் பார்க்கவில்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் சில வேளையில யோசிக்கலாம், அந்த காலத்தில் ஆண்டவர் வந்திருப்பாரா இருந்தா, அந்த காலத்தில் ஆண்டவர் இந்த விதமாய் அற்புதம் செய்திருப்பாரா இருந்தால் இன்னைக்கு நிலைமை மாறி இருக்குமே. கடந்த காலத்திலேயே நம்ம பார்க்குறோம். இந்த காலவெளியில் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார், நான் கடந்த காலத்துக்கும் நானே தேவன், நிகழ்காலத்துக்கும் நானே தேவன், வரப்போற காலத்துக்கும் நானே தேவன். நம்முடைய தேவன், இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆமென். அவர் நம்மளை மரண பரியந்தமும் நடத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலாவது விழுந்த விதை வழியருகே விழுந்தது, சாத்தான் எடுத்து போடுகிறார். ஆகவே தான் நம்ம ஆராதனைக்கு வரும்போது கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகிறேன் கைவீசுன்ட்டு, சபைக்கு வரும்போது பைபிள் இல்லாமல், ஒரு நோட் புக் இல்லாமல், ஒரு பேனா இல்லாமல் வரக்கூடாது. நம்ம நினைப்போம் எல்லாம் நமக்கு தெரியும், நமக்கு விளங்குதுன்ட்டு. நாளைக்கு கேட்போமா இருந்தால் என்ன பிரசங்கம் கேட்டோம் அப்படின்னு கேட்போமா இருந்தால், பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பாஸ்டர். சரி சிஸ்டர், என்ன பிரசங்கம்? நல்ல பிரசங்கம். அந்த கதை ஒன்று சொன்னீங்க, அடப்பாவி கதை சொல்லையா, அங்கேருந்து இங்கே காலையிலேயே வந்து என்ன சொன்னீங்க? கதைக்கு ஒரு சத்தியம் இருக்குது, சத்தியம் மனசுக்குள்ளே போகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எழுதுவோமா இருந்தால், சைக்காலஜி ரீதியில் சொல்கிறாங்க, 72 மணித்தியாலத்தில் நம்ம எல்லாரும் மறந்துடுவோம். எல்லாம் விளங்குறது போல இருக்கும். 72 மணித்தியாலத்தில் எல்லாருக்கும் மறந்துடும். அதனால தான் நோட் எடுத்தமா இருந்தால் பிறகு நம்ம பார்க்கலாம், பாப்பமாக இருந்தால் வாழ்க்கையில் பதிவு செய்யலாம், பதிவு செய்து அபியாசப்படுத்தமா இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் நாம் சுதந்திரித்து கொண்டு வாழலாம். சாத்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வர்ற வார்த்தைகளை எடுத்து போட இடம் கொடுக்க வேண்டாம். கையை நல்லா போய் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நோக்கி வரும்போது அதுக்கு எனக்கு ஜீவனாக இருக்கட்டும். வாடி வறண்ட வாழ்க்கைகளை ஜீவனுள்ளதாய் மாற்ற உங்களுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது. இந்த காலவேளையிலே சத்ரு ஆண்டவரே வார்த்தையின் வல்லமையை எடுத்து போடாதபடிக்கு உங்களுடைய இருதயத்துக்குள்ளே, உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே பதிய இன்று முதல் ஒரு தீர்மானம் அதிசயமாய் எடுக்க, வரப்போற நாட்கள் அற்புதமாய் அமைய பரிசுத்த ஆவியான உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுமா எல்லாரும். ரெண்டாவது எங்கே விழுகிறது என்று பாப்பமா இருந்தால், ரொம்ப முக்கியமான பகுதி, முடியுமா இந்த நோட் எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவது நம்ம பாப்பமா இருந்துச்சுன்னா, கட்பாறையிலே விழுந்த விதை. கட்பாறையிலே விழுந்த விதை. 4வது அதிகாரம் 16வது 17வது வசனம். அந்த வார்த்தையை வாசிச்சிருக்கிறோம். இப்போ அதோடைய விபரத்தை கவனிப்போம். 4வது அதிகாரம் 17, 16, 17. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரடைகிறார்கள். இவர்களே கட்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வீசப்பட்ட விதை இரண்டாவது விழுந்தது எங்கே என்று பாப்பமாயிருந்தால், கட்பாறையிலே விழுந்த விதை. இதுக்கு யாருக்கு சமப்படுத்தி ஆண்டவர் இயேசு காண்பித்து கொடுக்கிறார் என்றால், யாருக்கென்றால் இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையின் நிமித்தமாக ஆண்டவருடைய ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையிலே வாழும்போது சில வேளைகளிலே சோதனைகள் நமக்கு வரும், உபத்திரவங்கள் வரும்,
போராட்டங்கள் வரும். அந்த போராட்டங்கள் வரும்போது அநேகர் ஓடி விடுவார்கள். உலகத்திலிருந்து வர்றதான உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போய் விடுவார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையில் வந்திருக்கும் போது நல்ல உற்சாகமாக இருப்பாங்க. நல்ல ஒரு எழுப்புதல் கூட்டத்தை வைக்கும் போது நல்ல உற்சாகமாக இருப்பாங்க. கொஞ்ச காலம்தான் சிலர் என்ன செய்யறதுன்னா நிலைச்சிருப்பாங்க. சிலர் தேடுமா இருந்தால் ஆளே காணாமல் போயிருப்பாங்க. ஊழியத்திலையும் இல்லை ஆள், சபையிலும் இல்லை ஆள். அப்படிங்கிறதான நிலைமைகள் எல்லா திருச்சபைகளிலும், இது குளோபல் சர்ச்சில் இருக்கிறதான உலகளாவிய சபையில் இருக்கிறதான பிரச்சனை. அதுக்கு காரணத்தை ஆண்டவர் இயேசு பதிவு செய்திருக்கிறார். இவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் உடனே சந்தோஷத்தோட வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருக்குள்ள வாழ்றது பிரதர் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆண்டவர் செஞ்ச அற்புதம் ஒன்றல்ல ரெண்டல்ல, பெரிய அற்புதங்களை எனக்கு என் குடும்பத்துக்கு செய்திருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றி இருக்கிறார். எனக்கு இருந்த தடைகளை ஆண்டவர் உடைத்தார். என்மேல் இருந்த சத்துருடைய எல்லா கிரிகளையும் ஆண்டவர் முறியடித்தார். இன்னைக்கு ஆண்டவர் என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆனால் உபத்திரவம் வரும்போது, அந்த சொல்லப்பட்டிருக்குது, அந்த கட்பாறையில் நிலம், அந்த மண் இல்லாமல் மண் இருந்தது, ஆனால் ஆழத்துக்குள்ளே விதை போகாத அளவுக்கு கட்பாறை தடுத்து நிறுத்தியது. கொஞ்ச காலம் நல்லா செழிச்சிருந்துச்சு. பிறகு ஹீட், வெளியில் வர்றதான வெயில் பட்டவுடன் அந்த விதை அப்படியே கருகி போகிறதை பார்க்கிறோம். விதை வருமா இருந்தால் விதை வளரணும், அது கனியாக மரமாக மாறி கனி கொடுக்கணும். ஆனால் வர முடியாத அளவுக்கு என்ன தடை பண்ணுச்சுன்னா அந்த இருக்கிறதுக்கு அதான கட்பாறை. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் இடறி போகிறார்கள். எந்த டைம்லனா உபத்திரவம் வரும்போது நிலைச்சிருப்பதில்லை, சீக்கிரமாய் அவர்கள் மாறிவிடுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் நம்ம லக்ஷ்மண் நாங்கள்லாம் 25 வருஷத்துக்கு மேலே கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஊழியத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துலையும் எத்தனையோ பேர் வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். உபத்திரம் வருமா? வரலாம். ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், அநேக வேளைகளில் உபத்திரம் வரும்போது ஆண்டவரை நாங்கள் விட்டு விடுகிறோம். பாஸ்டர் சேர்ச்சுக்கு தசவம் பாவம் கொடுக்கிறேன் தானே, பாஸ்டர் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் தானே, பாஸ்டர் ஆண்டவரோடு முடிந்த அளவுக்கு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோம் தானே, பாஸ்டர் முடிந்த அளவுக்கு பக்தியாக வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் தானே, முடிந்த அளவுக்கு சபையும் தேவராஜ்யத்தையும் தாங்குகிறோம் தானே, பின்ன ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையை நோக்கி வருகிறது என்று அநேகர் கேள்வி கேட்பது தவறல்ல. ஆனால் அதே வேளையிலே அவர்கள் இடறி விடுகிறார்கள். ஏன் இந்த பிரச்சனை ஆண்டவர் அனுமதிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் என்றால் ஆண்டவர் என்னை நேசிப்பாரானால் ஏன் ஆண்டவர் விபண்ணமான பாதையில் என்னை கடந்து போகுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும்? இந்த கேள்வி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அநேகருக்கு இருக்கிறது. அநேகர் சோர்ந்து போய்விடுகிறார்கள். இதுதானே சொல்றா மார்த்தா, ஆண்டவரே நீர் வந்திருப்பீரானால், இந்த இடத்துல இருந்திருப்பீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. பிரச்சனைகள் வரும்போது நாம் கேள்வி கேட்கிறோம். கேள்வி நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது, இல்லத்தையும் நிரப்புகிறது. அது சுனாமியை விட ஒரு பாரமாக அழுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நோக்கி அடிக்க ஆரம்பிக்கிறது. அது ஒரு புயலாய் மாறி நம்முடைய வாழ்க்கையை சிதறடிக்கிறதான சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டது வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும்போது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு உபத்திரம் எப்படி வருதுன்னா, ஒரு கம்பெனியில் வேலை செய்வோமா இருந்தால் சரியாக 8 மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இருந்தால், நம்ம 9 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு எழுதுவோமா இருந்தால் அது மேல் இடம் கவனிக்குது. 5 மணிக்கு நம்ம வரணுமா இருந்தால் 3 மணிக்கே அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வர பார்ப்போமா இருந்தால் மேல் அதிகாரிகள், சூப்பர்வைசர், மேனேஜர் கவனிக்கிறாங்க. திடீரென்று நம்முடைய தொழில் என்ன செய்யப்படுதுன்னா, உயர்வை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பாஸ்டர் இடத்துல போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம், ஆவியில நிரம்பி ஆராதனை செய்கிறோம், வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்கிறோம், தீர்க்கதரிசி இடத்துல ஜெபம் பண்ணி கொள்கிறோம். ஆனால் உயர்வை காத்து கொண்டிருக்கிறதான நமக்கு திடீரென்று லெட்டர் வருகிறது, உன்னுடைய தொழில் உன்னை விட்டு நீங்கி போகிறது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே ஏலி ஏலி லாமா ஷபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவரே இது பார்க்குறீங்களா? ஆமாம் நான் பார்க்குறேன், எல்லாம் பார்க்குறேன். அந்த வேதனை, அந்த பாடு, அந்த இழப்பு ஆண்டவர்னாலே வந்ததல்ல, என்னுடைய மதியினத்தின் நிமித்தமாக, என்னுடைய அர்ப்பணிப்பில்லாத அல்லது உண்மைத்துவம் இல்லாத செயலின் நிமித்தமாக கிடைத்த பலாபலன். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் மதியினமாய் நடப்பதனாலே தோல்விகள் உபத்திரவங்களுக்கு ஆளாகும் போது நம்முடைய வாழ்க்கையில கேள்வி கேட்டு ஆண்டவரை நொந்து கொள்கிறோம், இடறியும் விழுகிறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுறது
வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் வருமா இருந்தால், ஆண்டவரை நான் பற்றி கொண்டது நிமித்தமாக கணவன் மனைவிக்குள்ளே சபைக்கு போக வேணான்னு சொல்லும்போது நான் மீறி வரும்போது உபத்திரவம் வருகிறது. நேரடியாக மறைமுகமாக வேலை செய்ய இடங்களில் நான் கிறிஸ்தவன் என்று தெரிந்தவுடன் பலவிதமான உபத்திரவங்கள் என்னுடைய மனதை மென்டலி என்னை டார்ச்சர் பண்ணுறதான காரியங்கள் வரலாம். என்னை தனிமையாக்கலாம், என்னை உபத்திரவப்படுத்துறதான செயல்கள் என்னை நோக்கி வரலாம். அந்த டைம்லையோ நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னா, ஹீட் வருதுன்னா ஹீட் மத்தியில் நம்ம நிலைச்சிருக்கணும். ஏன்னா இதுக்கு பின்பாக ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறாருன்னு பைபிளில் வாசிக்கிறோம். அநேக உதாரணங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். யோவான் புத்தகத்திலே 16வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிப்போம், ஜெயித்தே. உபத்திரவம் இல்லைன்னு ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் சொல்லவே இல்லை. பிரச்சனையே இல்லை ஆண்டவரை ஆராதிக்கும் போதுன்னு ஆண்டவர் பொருத்தனை பண்ணவே இல்லை. இந்த தேவன் ஆராதிக்கிற இந்த தேவனிடத்தில் அப்படி ஒரு வார்த்தை இல்லை. உலகத்தில் உபத்திரவம் உண்டா? எஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். பிரச்சனை இருக்குதா? எஸ். நம்ம பரலோகத்தில் அல்ல, நம்ம பரலோகத்தை நோக்கி போகிற மக்கள். இந்த பூமியில் பாடுகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்குது, நெருக்கங்கள் இருக்குது, இழப்புகள் இருக்கிறது. ஆனால் இது அத்தனை மத்தியிலும் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல உபத்திரவத்தின் நிமித்தம் அநேகர் விட்டுறாங்க. 2 தீமோத்தி புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தி 3வது அதிகாரம் 12வது வசனம். அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன செய்வார்களாம்? துன்பப்படுவார்கள். கிறிஸ்தவத்தை பொறுத்தளவில் உபத்திரம் இல்லைன்னு பைபிள் சொல்ல இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, உபத்திரம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவத்தில் உபத்திரவங்கிறது ஒரு பாட்டு, ஒரு பகுதி. ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்களின் பாதையில் போனதை நம்ம பார்க்குறோம். ஆனால் முடிவில் மகிமை நிறைந்த நாட்களை அவர் பார்க்கிற கிருபையை தந்தார். எதெல்லாம் இழந்து போனாரோ அதெல்லாம் இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? பொறுமையாயிருந்தார், விசுவாசமாயிருந்தார், எதிர்காற்று பலமாய் அடிக்கும் போதும் உறுதியாயிருந்தார். கடைசியில் முடிவில் பார்க்குறோம், இழந்தது எல்லாம் இரட்டிப்பான நன்மைகளாய் பெற்றுக் கொடுத்தார். இந்த காலவேளையில் யாரையாவது பார்த்து இந்த காலவேளையில் சொல்ல விரும்புகிறேன், யாராவது சீசன் ஆஃப் லூசிங், இழப்பின் நாட்களின் மத்தியில் யாராவது போவீங்களா இருந்தால், பொருளாக இருக்கட்டும், புதையலாக இருக்கட்டும், குடும்பத்தில் சில விதமான ஆரோக்கியமாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாம் லாஸ் 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 அப்படின்னு போய்கிட்டு இருப்பீங்களா இருந்தால், இந்த காலவெளியில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரோடு உறுதியாக இருப்பீர்களானால், விசுவாசமாக இருப்பீர்களானால், பொறுமையாக இருப்பீர்களானால், எதெல்லாம் நீங்கள் இழக்கிறீர்களோ அது இரட்டிப்பாக பெற்றுக் கொடுக்கிற காலம், சீசன் ஆஃப் பெனிஃபிட், சீசன் ஆஃப் ரிசீவிங், பெற்றுக்கொள்ளுகிற காலத்தையும் ஆண்டவர் தரப்போகிறார். ஆகவே இந்த காலவெளியில் சாத்தான் சொல்லலாம் சில வேளைகளில், நீ ஆண்டவரை ஆராதிக்கிற, உண்மையாக இருக்கிற, ஜெபிக்கிற, ஊழியம் செய்கிற, ஆனால் என்ன உன்னுடைய நிலைமை எல்லாம் இழந்து போகிறேன், பிசாசே நிறுத்து உன்னுடைய வார்த்தையை, ஆண்டவர் எனக்கு ஒரு சீசனை கொடுக்க போகிறார். எதெல்லாம் இழந்து போகணுனோ அதெல்லாம் 2 மடங்காக பெற்றுக் கொடுக்க கிருபையை தருகிற நாட்கள் உண்டு. ஆமென் சொல்லுவோமா? யோபுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வந்துச்சா? அவன் பக்தி உள்ளவன், பயம் நிறைந்தவன், தேவனுடைய வழிகளில் கவனமாய் நடந்தவன். துன்பம் வந்துச்சா? எஸ். அதே போல முடிவு பார்க்குறோம், இன்பமாய் மாறினது. இன்னைக்கு எத்தனையோ பேர் கொஞ்ச காலம் இருக்கிறாங்க, பிடிச்சிருக்கும் போது உபத்திரம் வரும்போது ஓடிடுறாங்க. யோசேப்புடைய வாழ்க்கை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், தரிசனம் கொடுத்தார், நோக்கத்தை வைத்தார், ஆனால் போன பாதை இலக்குவான பாதை இல்லை. ஆனால் அத்தனை மத்தியிலையும் பைபிள் ஒரு வார்த்தை, அழகான வசனம் பதிவு செய்திருக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 37வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரத்தை பற்றி கவனமாய் கவனிப்பீர்களானால் 13 அதிகாரத்திலே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். இந்த 2 வசனங்களும் அடிக்கடி வருகிறது. உபத்திரம் வரும்போது நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் நம்மளோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்குமா இருந்தால் முடிவிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறுகிறது,
ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. ஆண்டவர் சொன்னதான உயர்வு வந்தது. ஆனால் உபத்திரவத்தின் பாதையில தான் போனார். சத்துரு உடைக்க பார்த்தான். நான் சொல்லுவேன், பாஸ்டர் வினோதன் சொல்லுவார், உடைக்கிற அனுபவங்களே உருவாக்குற அனுபவங்களே உயர்த்தும், உயர்த்துகிற அனுபவங்களே அநேகருக்கு உபயோகிக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஆகவே உடைக்கப்படுற காலம், உபத்திரவ காலம் உலக பார்வையில் வேற விதமா இருக்கலாம். ஆனால் வேதாகம கண்ணோட்டத்திலே அதுதான் உன்னத காலம். அதுதான் நம்மளை பலப்படுத்துகிற காலம், ஸ்ட்ராங் ஆக்குகிற காலம். ஆண்டவர் முடிவிலே மகிமையாய் காரியங்களை செய்கிற காலம். நம்ம நேரம் போகாதனால சுருக்கமாக சொல்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தின் மத்தியில் போனார். ஆனால் முடிவிலே தேவன் அவரை கைவிடவில்லை, உயர்த்தினார். இயேசுவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது உபத்திரவத்தின் பாதையில் தான் இந்த பாதையை நமக்கு காண்பித்து கொடுத்தார். முடிவிலே எல்லா நாமங்களிலும் பார்க்க மேலான நாமம் அவருடைய நாமமாக இருக்கிறது. இன்றைக்கும் முழங்கால்கள் முடங்கக்கூடிய, நாவுகள் அறிக்கை செய்யக்கூடிய, பிசாசுகள் நடுங்கக்கூடிய நாமமாக உயர்த்தப்பட்டது உபத்திரவத்தின் பாதையிலே என்பதை இந்த காலவேளையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யாராவது உபத்திரவத்தின் பாதை நிமித்தமாய் உள்ளம் உடைந்து, எனக்கு அசாதாரணம் நடக்கிறது வேலை செய்கிற இடத்திலே, என் குடும்பத்திலே, நான் வாழுகிற இடத்திலே, என்னுடைய சபையிலே, என்னுடைய ஊழியத்திலே என்று யாராவது சொல்லுவீர்களானால் ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்கிறார். மகனே பொறுத்திரு, வெயிட். சாத்தான் சொல்லலாம் முடிஞ்சிருச்சு எல்லான்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றார், 3வது நாள் இருக்கிறது உயிர்த்தெழுதலின் நாள். உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு உன்னதத்தின் நாளை வைத்திருக்கிறார். உபத்திரவத்தின் பாதையிலே நமக்கு முடிவு அல்ல, ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நமது உபத்திரவத்தின் குகையில்தான் நமது உண்மையான ஆவிக்குரிய ஆழம் தெரியும். உண்மையிலேயே ஆவிக்குரியவர்களா என்பதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா இருந்தா உபத்திரவம் வரணும். உபத்திரவத்தின் பாதையில் தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறார், நம்மளை உபயோகிக்க பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். யோபு சொல்லுகிறார், நம்ம பவுல் சொல்லுகிறார், எத்தனையோ துன்பங்களை பட்டேன், எத்தனையோ பாடுகளின் வழியாக நான் வந்தேன், எத்தனையோ பாடுகளை சகித்தேன், இவை எல்லாவற்றின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் இதுவரை என்னை நீங்களாக்கி விட்டிருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல முடியும் வரப்போற நாட்களில் எத்தனையோ உபத்திரந்து ஆண்டவர் என்னை நீங்களாக்கி விட போகிறார்? ஆண்டவர் செய்வார். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரும்போது என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டார். வருஷம் ஆரம்பிக்கும் போதே என்ன ஆண்டவர் இப்படி 2 வாரம் வைத்தியசாலையில் நடமாட வேண்டியதாக இருந்தது. சபையிலே பல ஊழியங்களை செய்ய வேண்டியதான காலத்திலே வைத்தியசாலையில் நிற்க வேண்டியதான தருணம். சரி, அதெல்லாம் நிலைமையெல்லாம் மாறி வீட்டுக்கு கொண்டு வந்தவுடன் என்னுடைய மகள் ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் காய்ச்சலாகி பிறகு டெங்கு நிமித்தமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டால் பிறகு அது கிரிட்டிக்கல் கண்டிஷன் நிலைமைக்கு போனது. பிறகு ஜெபம் பண்ணினோம், உள்ளம் உடைந்தது. ஏன் ஆண்டவரே இப்படி அப்பட்ட காலத்தில் நாங்கள் போக வேண்டியது? இப்போ தானே ஒரு விஷயத்துக்கு முகம் கொடுத்து அடுத்து வரும்போது இப்படி மகளுடைய ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது. 7 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கிறா. எங்கே போயிட்டு நான் ஆண்டவரே சொல்லுவேன்? அதிகமாக அழுத நாள் என்று எழுதப்பட வேணுமா இருந்தால் பாஸ்டர் வினோதனுடைய டைரியில் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி உட்கார்ற இடத்த அழுக வரும், படுத்திருக்கும் போது அழுக வரும், வைக்கலில் போய்கொண்டிருக்கும் போது அழுக வரும், ஹாஸ்பிட்டலில் நுழையும் போது அழுகை வரும். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த வசனத்தை நானும் பவுலோடு சேர்ந்து சொல்ல முடியும். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவர் என்னை எத்தனையோ உபத்திரவங்கள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. ஆண்டவர் எத்தனையோ காரியங்களில் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். உங்களையும் ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். ஆண்டவர் உங்களையும் கைவிட மாட்டார். உங்களுக்காகவும் ஒரு நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த காலவேளையில் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். மகனே மகளே, சோர்ந்து போக வேண்டாம், இடருண்டு போக வேண்டாம். டோன்ட் கிவ் அப். பொறுத்திரு. ஆண்டவர் ஒரு புதுமையான காரியத்தை செய்ய விரும்புகிறார்.
யோபுடைய வாழ்க்கை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, யோசுவாவுடைய வாழ்க்கை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது, யோசேப்புடைய வாழ்க்கை காண்பித்து கொடுக்கிறது. அவருடைய முடிவிலே அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் உயர்த்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையும் எல்லாவற்றிலும் உயர்த்தப்படுகிற காலமும் வரும். அப்பொழுது நீங்களும் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கை கொண்டேன் என்று நாங்களும் சொல்ல முடியும். ஆண்டவர் உறுதி உள்ளவர்களை உருவாக்கினார். பிறகு தாவீதுடைய ராஜ்யம் அசையாத ராஜ்யமா இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கை யோசேப்புடைய வாழ்க்கை உறுதியுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்தது. இயேசுவானுடைய வாழ்க்கை உறுதி உள்ளதா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் இந்த காலகட்டத்திலே உறுதி உள்ளதாக மாற ஆண்டவர் நம்மளை உபத்திரவத்தின் பாதையில் அனுமதிக்கலாம். ஆனால் இதில் உருவாக்குகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். கடைசியிலே உயர்த்துவார். இந்த காலவெள்ளி யாரெல்லாம் உயர்வுக்கு நினைக்கிறீர்களோ அதில் ஒரு பெரிய பகுதி தான் உபத்திரவம். உபத்திரவம் முடிவல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, உபத்திரவம் முடிவல்ல. ஆராதனை தான் முடிவு போகுது, உபத்திரவம் முடியாது. ஆனால் உபத்திரவுக்கு பின்பாக பெரிய உயர்வுகள் இருக்கிறது. சின்ன போராட்டம் சின்ன ஜெயம், பெரிய போராட்டம் பெரிய ஜெயம். போராட்டமே இல்லைனா சொல்லுங்க நீங்களே, ஜெயமே இல்லை. நீங்களும் நானும் ஜெயிக்கணும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். இந்த 2 வசனங்களோடு நான் நிறைவு செய்ய போகிறேன். நேரம் போனபடியா மிகுதி இருக்கிறது. நீங்களே வாசிங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கதான நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம். எத்தனையோ போராட்டங்களின் பாதையிலே நாங்கள் வந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த காலவேளையிலே கைவிடாதபடி நம்மளை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையிலே பவுலோடு நாமும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவர் என்னையும் நீங்களாக்கி விடுவார். எல்லாரும் எழுந்திருந்து இந்த காலவேளையிலே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலே எங்களுக்கு நோக்கி உடைய வார்த்தை வரும்போது நாங்கள் சுவாமி அநேக வேளைகளில் அந்த வார்த்தையில் விட்டு இருக்கிறோம் சுவாமி. சில வேளைகளில் நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த விதை வந்து பெருசாக அது பார்க்கும்போது சைஸில் பெருசாக பலனாக இருக்காது. விதைகள் சும்மா வீக், கீழே போட்டு மிதிக்கலாம். ஆண்டோடைய வார்த்தை நமக்கு பார்க்கும்போது இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு யோசிக்கலாம். பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டோடைய வார்த்தை நம்மளை நோக்கி வருகிறது. அது யார் பிரசங்கம் பண்ணாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய வார்த்தை நம்மளை நோக்கி வருகிறது. கேசல்களில் அல்லது நம்முடைய காலை வேளையில் ஜெபத்தில் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கும் போது, மாலை வேளையில் நாங்கள் கூடும்போது கல்வாரி சர்ச்சில் ஆண்டோடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை வல்லமையை போடுகிறது. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை வளமாய் மாற்றுகிறது. அந்த வார்த்தையிலே தேவனுடைய வாழ்க்கை நோக்கம் இருக்கிறது என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். ஆகவே இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் போட விடாதபடிக்கு தடுக்கிறான். இந்த காலவெளியை சொல்லுவோம், எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்பு நேரத்துக்குள்ளே வருவோம். இதுவரைக்கும் ஆண்டவரே சில வேளைகளில் வார்த்தையை குறித்து அசதியாக இருந்த நேரங்கள் உண்டு. ஆகவே இந்த காலவெளியை என்னை மன்னியும் சுவாமி, தொடர்ந்து நம்முடைய வார்த்தையை நான் பற்றிக்கொள்ள போகிறேன். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு வேண்டும் சுவாமி என்று சொல்லும் போது ஆண்டவர் வார்த்தையினாலே நம்மளை பலப்படுத்தி, வார்த்தையினாலே நம்மளை கட்டியெழுப்பி, வார்த்தையினாலே நம்மளை ஆசீர்வதிக்க, அபிஷேகம் பண்ண நம்மளை ஆண்டவர் நிலைநிறுத்த விரும்புகிறார். அதே போல் இந்த காலவேளையிலே அந்த கல்லுள்ள இடத்துல விழுந்த விதை சரியாக வளரவில்லை. கொஞ்ச நேரம் நல்லா வளர்ந்தது, ஆனால் சீக்கிரமாக ஹீட் பட்டவுடன், வெயில் வந்தவுடன் அது கருகி போயிருந்தது. இருந்த இடமே இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது சில வேளைகள் அன்பாய் ஏற்றுக்கொள்வார்கள், மகிமையாய் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஆழம் இல்லாதபடியினால், அங்கே வெயில் வந்தபடியால், அந்த பிரச்சனை வந்தபடியால் ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். இந்த காலவெளியை நானும் சொல்ல வேண்டும், ஆண்டவரை நான் உம்மை விட்டு விட மாட்டேன். ஆண்டவரை நீ சொன்னால் நான் செய்வேன், நீர் காட்டும் வழியிலே நான் நடப்பேன் என்று இந்த காலவெளியை யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார். ஆண்டவர் உங்களுடைய நிலைமைகளை மாற்ற விரும்புகிறார். இந்த காலவெளியை மனதார சொல்லுங்கள். ஒரு போதகருடைய வார்த்தை அல்ல, கர்த்தாவே இது உம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிற யாவரையும் ஆண்டவர் காணுகிறார். அதுக்குரியதான பலனை வரப்போற நாட்களில் பார்க்கிற கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். அதை நீங்களும் காண்பீர்கள், மற்றவர்களும் காண்பார்கள். ஆகவே இந்த காலவெளியில் அவரை நோக்கி பாடுவோமா?